கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் கதைகள் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க இன்னைக்கான கதை மற்றும் வேத வசனத்தை பார்க்கலாம். ஒரு வீட்டில் ஒரு சேவலும் 2 பூனைகளும் இருந்தாங்க. இந்த பூனைங்க எப்படியாவது அந்த சேவலை சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அப்போது அந்த 2 பூனைகளும் சேர்ந்து திட்டம் போட்டு, ஓகே நம்ம அந்த சேவல் இடத்துல முதல்ல நல்ல நண்பர்களாக பழகுவோம், அதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த சேவலை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு அந்த சேவல் இடத்துல போய் நல்ல நண்பர்களாக பழக ஆரம்பித்தாங்க. இந்த பூனைகள் நண்பர்களாக பழக ஆரம்பித்த பிறகு தான் அந்த சேவலுக்கு ஞாபகம் வந்ததுங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? அந்த உரிமையாளர் எப்போவுமே அந்த சேவல்கிட்ட சொல்லிட்டு இருப்பாருங்க, நீ இந்த பூனைங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா அந்த பூனைங்க உன்னை காலி பண்ணிடும்னு சொல்லிட்டு. அந்த எச்சரிப்பு ஞாபகம் வந்த உடனே அந்த சேவல் அந்த இடத்த விட்டே பறந்து ஓடிடுச்சுங்க. அந்த பூனைகள் இடத்துல பேசுறதே கிடையாது. ஆமாங்க, இதை தான் நம்மளுடைய வேதத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையில் நம்ம பார்த்த மாதிரியே நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம நண்பர்களை சூஸ் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. நண்பர்களை மாத்திரம் இல்லைங்க, நம்ம யார் கூட பழகிறோன்றதுலையும் நம்ம ரொம்ப கவனிப்போடு இருக்கணும். நம்மளுடைய கால் எங்கேயும் சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுதான் ஆண்டவருமே விரும்புகிறாரு. ஆமாங்க, நம்ம ஆண்டவரோட வருகை ரொம்ப சமீபங்க. அதனால் நம்மளும் ஆயத்தப்படுவோம், நம்ம கூட இருக்க எல்லாருமே ஆயத்தப்படுத்துவோம். இந்த வெளிச்சம் கதைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடையும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளைக்கு மீண்டுமா வேற ஒரு கதை மற்றும் வேத வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.